படம் வந்து என்ஜாய் பண்ணுறத விட ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டாக இருந்ததுண்ணே. பயங்கரமாக இருந்தது. நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. புது டீமாக இருக்கோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சதை எடுத்துருக்காங்க. பயங்கரமாக வந்திருக்கு படம். கண்டிப்பாக படம் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும். பெருந்தலைவர் காமராஜரை நிறைய ஃப்ரேமில் காமிச்சிருக்காங்க. ஐயா மார்சல் நேசமணியை காமிச்சிருக்காங்க. ஐயா மார்சல் நேசமணியெலாம் எந்த படத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க குமரி தந்தையெல்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு ஒரு புல்லரிப்பாக இருக்குது. நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். நல்ல படம். இது மாதிரி தரமான படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் அதிகமாக வரணும். ஏன்னா புறா பந்தயத்தை பற்றி எந்த ஒரு படமுமே இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுனதில்லை. ஸோ இந்த படம் தான் வந்து புறா பந்தயத்தில் புறாவை எப்படிலாம் நேசிக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட வாழ்வியலை பேசியிருக்கு. நல்ல படம். கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். பார்ட் 1 முடிஞ்சோடனே பார்ட் 2 எப்படா போடுவீங்க, இப்போயே போட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தரமான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். மேக்கிங்கே வெரி ப்ளஸ் தான் இருக்குது. அதாவது கதை சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருக்குது. கதை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக கதை சொல்லியிருக்காங்க. ஃபில்ம் மேக்கிங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. எது குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. செம்ம படம். பர்ஃபார்மன்ஸாகவும் சரி எல்லாமே செம்மையாக இருக்குது. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டீட்டெயிலாக டைம் எடுத்து ரொம்ப அழகாக ஒரு புறா சண்டை. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. சென்னையில் இருக்கோம், நம்ம பார்த்ததே இல்லை. அது பயங்கரமாக வந்திருக்கு. அது நான் நினச்சிக்கிறோம் புறாக்காக இப்படி ஒரு சண்டை நடக்குமான்றதெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சூப்பராக பண்ணிருக்கேன். டீட்டெயில்டாக இருக்குது. கதையோட நடித்த ஹீரோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கதையில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எந்த புது நடிகர்களோ நம்ம நடிகர்களோட கனெக்ட் பண்ண முடியாது. அந்தந்த கேரக்டராக தான் இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டீம் ஒர்க்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செய்யதாக இருக்கட்டும், டேரக்டர் ஜானாக இருக்கட்டும், வசந்தா இருக்கட்டும், எடிட்டர் சதீஷாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய படமாக இருக்கும் இந்த வருஷம். உண்மையில் ரொம்ப பெரிய படமாக இருக்கும். கண்டிப்பாக கம்பல்சரி சூப்பராக இருக்குது. செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வெயிட்டிங். சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணே. ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்கல. நல்லா ஆக்ரோஷமாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. கடலும் சந்திக்கக்கூடிய கன்னியாகுமரி மண்ணோட வாழ்வியலை தான் அந்த படம் பேசுது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்டர் சயீத் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம். அறிமுக நடிகர் மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து அவர் ரமேஷ் பண்ணையாருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன தான் வந்தாலும் நம்ம வன்முறையை கையில் இருக்கக்கூடாது, பொறுமை தான் நமக்கு ஒரு மனுஷனுக்கு அவசியம் அப்படிங்கிறத வந்து படத்தில் பேசியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. புது நடிகர்களை வர வைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டீமுக்கு டேரக்டருக்கும் வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நாகர்கோவில் சைடில் ஃபேமஸ். அது ஊர் சைடு அது வில்லேஜ் ஃபுல்லாக பந்தயம் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ. அந்த பந்தயத்தினால நடக்கிற அந்த ஊருக்கு போட்டி போகாமல் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் படம் நல்லா இருக்குது. புது படம், புது ஆர்டிஸ்ட் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஹீரோ வில்லன் நல்லா பண்ணியிருக்காங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரி கான்செப்ட் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. இது அந்த ஊருக்கு என்னவோ அதை லைவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கு. அது வந்து சென்னை பற்றி சொல்லியிருக்காங்க. சென்னையில் எப்படி நடக்குது. இது நாகர்கோவில் கன்னியாகுமரி எவ்வளோ டீட்டெயிலோ அந்த டீட்டெயில் லைவ் இருக்குண்ணே. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புறா வளர்க்குறதுக்கு தலைமுறையாக புறா பந்தயம் வைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதைக்களத்தை வட்டார வழக்கோட கன்னியாகுமரி மக்களுடைய வாழ்வியலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்ன படம் நல்லா இருக்குது. பொழுது போர் அடிக்கலை. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. அடுத்தடுத்து என்ன மாதிரி அடுத்து என்ன இளைஞர்கள் வந்து எப்படி கெட்டு போகிறாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, நல்லா அருமையாக சொல்லியிருக்காங்க. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. இல்லை இதில் நடித்தவங்க யாருமே புதுமுகம் மாதிரியே இல்லை. அந்த அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டு கேரக்டர் அமல் கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அந்த வில்லன்களாம் ரொம்ப மிரட்டலாக இருக்காங்க. சமீபத்தில் இப்படி ஒரு மிரட்டலான கேரக்டரு சினிமாவில் வில்லேஜ் பக்கம் இப்படி பார்த்ததில்ல. பெரிய மாஸ் வில்லனை விட நல்லா மிரட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. ரொம்ப லைவாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஒரு நியூ ஹீரோ நியூ டைரக்டர் மாதிரி இல்லை. ரொம்ப படம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ லைவாக இருக்குது. அந்த வட்டார வழக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வரணும், எல்லாரும் வந்து பார்க்கணும். தேங்க்யூ.